12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.7 இல் 7ஆம் கணக்கு பார்க்கலாம். r வெக்டார் சமம் 6i கேப் மைனஸ் j கேப் பிளஸ் k கேப் பிளஸ் s பெருக்கல் மைனஸ் i பிளஸ் 2j பிளஸ் k கேப் பிளஸ் t பெருக்கல் மைனஸ் i மைனஸ் 4j மைனஸ் 5k கேப் என்ற தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க என கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தளத்தில் ஒரு புள்ளியும் 2 வெக்டார்களும் அமைந்துள்ளது. அப்போ 2 வெக்டார்கள் அமைந்திருக்கு அப்படின்னா அதற்கான ஒரு புள்ளி மற்றும் 2 வெக்டார்களுக்கான துணையலகு அல்லாத சமன்பாட்டின் வடிவத்தை எழுதிக்கலாம். தேவையான தீர்வில் தேவையான துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாட்டிற்குடைய வடிவம் r வெக்டார் மைனஸ் a வெக்டார் புள்ளி டாட் 2 வெக்டார்களும் b வெக்டார் மற்றும் c வெக்டார் சமம் 0. a என்ன b என்ன c என்னங்கிறத சமன்பாட்டிலிருந்து எழுதும் பொழுது முதல் புள்ளி a வெக்டார் என்பது ri மைனஸ் j பிளஸ் k, b மற்றும் c என்ற வெக்டார்களானது திசையிலியோட பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகள். எனவே b வெக்டார் என்பது மைனஸ் i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் k கேப், c வெக்டார் ஆனது மைனஸ் 5i கேப் மைனஸ் 4j கேப் மைனஸ் 5k கேப். b கிராஸ் c இன் மதிப்பு கணக்கிட்டு அதுக்கடுத்து நிபந்தனையில் பிரதியிடலாம். b வெக்டார் கிராஸ் c வெக்டார் ஆனது அணிக்கோவை முறையில் கணக்கிடணும். ijk b வெக்டாரின் மதிப்புகள் மைனஸ் 1 2 1 மைனஸ் 5 மைனஸ் 4 மைனஸ் 5. இதனுடைய மதிப்புகளை கணக்கிடலாம். அணிக்கோவை மதிப்பு i கேபின் சிற்றணிக்கோவை எனும் பொழுது முதல் நிரை மற்றும் முதல் நிரல் கேன்சல் ஆகிடுது. மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கும் பொழுது 2 5 10 மைனஸ் 10 1 4 4 மைனஸ் 4க்கு ப்ளஸ் 4ன்னு கொடுக்கலாம். இரண்டாவது எண்ணுக்கு குறியை மாற்றும் பொழுது மைனஸ் ஜே கேப் பெருக்கல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 பெருக்கல் 5 5 மைனஸ் 5ஐயும் 1ஐயும் பெருக்கும் பொழுது மைனஸ் 5க்கு ப்ளஸ் 5ன்னு கொடுக்கலாம். கே கேபின் சிற்றணிக்கோவை முதல் நிரை மற்றும் மூன்றாம் நிரல்கள் கேன்சல் ஆக போக மைனஸ் 1 பெருக்கல் மைனஸ் 4க்கு ப்ளஸ் 4 i2 10 மைனஸ் 10க்கு ப்ளஸ் 10ன்னு குறிப்பிடலாம். கூட்டும் பொழுது மைனஸ் 10 ப்ளஸ் 6 மைனஸ் 6i 5 ப்ளஸ் 5இன் மதிப்பு 10 மைனஸ் 10j 4 ப்ளஸ் 10 ப்ளஸ் 14 k கேப். இப்போ துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு therefore துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மதிப்புகளை பிரதியிடலாம். r வெக்டார் மைனஸ் a வெக்டாரின் மதிப்பு 6i மைனஸ் j ப்ளஸ் k டாட்டு b கிராஸ் c இன் மதிப்புகள் மைனஸ் 6 மைனஸ் 10j ப்ளஸ் 14k சமம் 0. ஒவ்வொரு மதிப்புகளையும் பெருக்கும் பொழுது r வெக்டார் டாட் மைனஸ் 6i மைனஸ் 10j ப்ளஸ் 14k, இடையில மைனஸ் குறி இருக்கு. 6i மைனஸ் j ப்ளஸ் k உடன் எதை பெருக்கிறோம்? புள்ளி பெருக்கம் மைனஸ் 6i கேப் மைனஸ் 10j கேப் ப்ளஸ் 14k கேப் சமம் 0. முதல் உறுப்பு அப்படியே எழுதிடுறோம். r வெக்டார் டாட் மைனஸ் 6i மைனஸ் 10j ப்ளஸ் 14k கேப் மைனஸ் i உறுப்போட i உறுப்பு j உடன் j k உடன் kவை பெருக்கும் பொழுது 6 பெருக்கல் மைனஸ் 6 ப்ளஸ் ஜேவின் கெழுக்கலானது மைனஸ் 1 பெருக்கல் மைனஸ் 10 ப்ளஸ் கேவின் கெழுக்கலானது 1 பெருக்கல் 14 சமம் 0. ஆர் வெக்டார் டாட்டு மைனஸ் 6i மைனஸ் 10j ப்ளஸ் 14k மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 36 மைனஸ் 36 1 பெருக்கல் 10 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 1 பெருக்கல் 14 ப்ளஸ் 14 சமம் 0. எனவே r வெக்டார் டாட் மைனஸ் 6i மைனஸ் 10j ப்ளஸ் 14k மைனஸ் 10 ப்ளஸ் 4 24 36ல் 24 கழிக்க போக மதிப்பு மைனஸ் 12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 சமம் 0. r வெக்டார் டாட்டு மைனஸ் 6i கேப் மைனஸ் 10j கேப் ப்ளஸ் 14k கேப் ப்ளஸ் 12 வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் 12ன்னு ஆகும். அனைத்து மதிப்புகளுமே ஒரு 2ஆல் வகுப்படும். அதே போல் முதல் உறுப்பு மைனஸ் 6ன்னு இருக்கிறதுனால மைனஸ் 2ஆல் வகுத்தரலாம். வகுக்கும் பொழுது மதிப்பு r வெக்டார் டாட் 3 2 6 மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும் 3i கேப்
அடுத்து 2ஆல் வகுக்கும்போது 5 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும் ப்ளஸ் 5 ஜே கேப் ப்ளஸ்ஸை மைனஸால் வகுக்கும் பொழுது மைனஸ்ன்னு ஆகிடும் 7 2 14 7 கே கேபு வலதுபுற மதிப்பு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும் 12/2 6 2 12 இது தேவையான துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு ஆகும். கார்ட்டீசியன் சமன்பாடு துணையலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு தெரிஞ்சதுன்னாவே கார்ட்டீசியன் சமன்பாட்டில் ஆர் வெக்டாருக்கு பதிலாக xi + yj + zkன்னு பிரதியிடுவோமா? அதை பிரதியிடலாம். இப்போ xi + yj + zk டாட்டு 3i கேப் ப்ளஸ் 5j கேப் மைனஸ் 7k கேப் சமம் 6. 3 பெருக்கல் x மதிப்பு 3x 5 பெருக்கல் y + 5y k உறுப்புகள் ரெண்டையும் பெருக்கும் பொழுது z பெருக்கல் -7 -7z = 6 ப்ளஸ் 6 வேணால் இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா சமன்பாடானது 3x + 5y - 7z - 6 = 0 ஆகும். தேங்க்யூ.